காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிமணி அப்படி பிரச்சார வாகனத்தை விட்டு இறங்கி திடீரென சாலையில் ஓடியதால அந்த இடத்துல சிறிது பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பலரும் ட்ரால் செஞ்சுட்டும் வந்தாங்க. இந்த நிலையில தான் அப்படி ஓடியதற்கான காரணம் என்ன அப்படின்னு மற்றொரு பக்கம் அவர் அங்க இருக்கக்கூடிய பெண்களிடம் குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்கும்படியான ஒரு வீடியோவும் சோசியல் மீடியாக்களில் வைரலானது. இதற்கும் காரணம் என்ன அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. கரூர் தொகுதியில் இந்தியா கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிமணி தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஆண்டங்கோவில் கிழக்கு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்துக்கு செல்ல ஏற்பட்ட காலதாமதம் ஆனதனால சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரத்தி தட்டுடன் காத்து கொண்டிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஜோதிமணி அவர்கள் கார்ல சென்றபொழுது திடீரென இறங்கி அங்க சாலையில ஓடி சென்று அந்த எல்லா பெண்களிடமும் குழந்தைகளிடமும் மன்னிப்பு கேட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ஆரத்தி எடுத்து ஜோதிமணி அவர்களை ஆசீர்வாதமும் செய்திருக்காங்க. இதனை அடுத்து தான் அந்த பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு சென்ற ஜோதிமணி பிரச்சார வாகனத்தை விட்டு கீழே இறங்கியதால அந்த இடத்துல சிறிது பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த வீடியோ காட்சிகளுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இதை தற்பொழுது பலரும் ட்ரால் செஞ்சுட்டும் வராங்க. அவர்களுக்கு ஒரு சரியான பதிலடியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.